நீ எப்போ அந்த பிளேடை நம்புனியோ அன்னைக்கு அப்பவே தோத்துட்ட. இந்த ஒரே ஒரு 5000 ரூபால உன் ஆட்சியை பிடிச்சிருவேன்னு நம்புற பத்தியா? அப்போ 5 வருஷம் நீ எதுவுமே செய்யலன்னு இதிலே காமிச்சிது. இதுவே உன்னோட முதல் தோல்விக்கான அடிப்படையாக காமிச்சிச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் கொடுக்குறது எப்படி பார்க்குறீங்க? அவர் வாய்ப்பே இல்லான்னு பார்க்குறேன். ஒரு இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், தயவுசெய்து மக்கள் உணர்வுகள் கொடுக்கவே முடியாது. கர்நாடகா, தெலுங்கானா, டெல்லி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 2 மாதம் கூட யாராலையும் கொடுக்க முடியல. சார், இந்த தாவேக மேலே குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது ஒருத்தர் அடிப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இது எப்படி பார்க்க? நம்ம கையில் கிடையாது. அவருக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆப்ரேஷன் இருக்கு, ஸ்டட்ஸ் வச்சிருக்காரு. இருந்து அவர் ஏன் வராது? மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு உள்ள அனுப்ப முடியும். சார், இன்ன வரைக்குமே விஜய் சாருக்கு அலைன்ஸ் இன்னும் ஃபார்ம் ஆகல. சோலோவாக தான் இருக்காங்க. சோலோவாக வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் தோணுதாங்க. சமூக வலைதளங்கள் பல்வேறு கருத்துக்கள். 2016 ஜெயலலிதா அம்மா தனியாக தான் நின்னாங்க. ஆட்சியை பிடிச்சாங்களா பிடிக்கலையா? சீமானவர்கள் பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் நாம் தமிழர் சிம்பிளி டைம் வேஸ்ட் பிரதர். ஓகே சார், அது எப்படி நம்ம சிம்பிளி டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியல சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இந்த பதில் தான் சொல்லணும்னு நீங்கள் கேட்காதீங்க. இல்லை சார், அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்காதீங்க. ஸோ அவங்க கொடுத்த 5000 ரூபாய் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, விஜய் சார் வந்து அந்த சேலம் பிரச்சாரம் போகிறாரு. அப்போ அந்த 5000 ரூபாய் இப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நாள் கொடுத்துருக்கலாம், அடுத்த நாள் கொடுத்துருக்கலாம். நல்ல ஞாபகம் இருக்குது, 14ஆம் தேதி கொடுத்தாங்க. அது ஏன் அந்த நாள் கொடு? விஜய்நாக்கு வாழ்த்துக்கு நன்றிகள். 5000 ரூபா மக்களுக்கு பெற்று கொடுத்தது. ஓ, அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுக்கணும்? அவர்கள் தோற்கிற இடத்த வந்துட்டோம், ஜெயிக்கணும்னா ஏதாவது செய்யணும்னா இதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு கோடை காலம்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது வசந்த காலத்துக்கு கொடுப்பாங்களா? எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ப்ரோ? இல்லை ஆகலை. நமக்குலாம் கல்யாணம் ஆகலை ப்ரோ. கல்யாணம் ஆனால் தேன் நிலவு காலம்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அதுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? அடுத்த ஆட்சியில் வரும்போது இப்படிலாம் யோசிச்சு வச்சிருக்கிறாங்க. பயங்கரமான திட்டங்கள் இருக்குது. அவங்களோட தேர்தல் வாக்குறுதி வரும்போது வரும். இந்த வருஷம் தான் கோடை காலம் வந்துச்சா என்ன? போன வருஷம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் இல்லை. அப்போ இது வெறும் எலெக்ஷனுக்கு அடிக்கிற ஸ்டண்ட்டு. அதுக்கு ஏன் 5000 ரூபா வரைக்கும் போச்சு? வழக்கமாக 500 1000 கொடுக்குற இடத்துல 500 ரூபா கொடுக்குறதுலையும் 5000 ரூபாய்க்கு போட்டு 10 மடங்கு போச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய்னா. விஜய்னாவோட பயத்தை பார்த்து தான் இந்த நிலைமையில இருக்காங்க. ஒரே வார்த்தையில் விஜய்னா ஒரு படத்தில் சொல்லுவார், கில்லி படத்தில், தம்மா துண்டு பிளேட்ல வச்ச நம்பிக்கைய உன் ஆட்டத்துல வச்சியா அப்படின்னு கேட்பார்ல. வச்சிருந்தா நீ அன்னைக்கே ஜெயிச்சிருப்படா. நீ எப்போ அந்த பிளேடை நம்புனியோ அன்னைக்கு அப்பவே தோத்துட்ட அப்படிங்கிற. அந்த மாதிரி இந்த ஒரே ஒரு 5000 ரூபால உன் ஆட்சியை பிடிச்சிருவேன்னு நம்புற பத்தியா? அப்போ 5 வருஷம் நீ எதுவுமே செய்யலன்னு இதிலே காமிச்சிது. இதுவே உன்னோட முதல் தோல்விக்கான அடிப்படையாக காமிச்சிருச்சு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படின்னு தான் பார்க்குறீங்க சார். 5000 ரூபாய் முக்கியமாக இளம் பெண்களுக்கு, அந்த தமிழ்நாடு பெண்கள் கொடுத்துருக்காங்க. விஜய் சாருக்கு ஆல்ரெடி இந்த 30 வயது முற்பட்ட பெண்கள் ஆதரவு விஜய் சாருக்கு அதிகமாக இருக்குது. அது எப்படியாவது நம்ம பக்கம் எடுக்கணும் தான் இந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம். இல்லை, நீ அதை தான் சொல்ல வரல. தம்மா துண்டு பிளேடு கணக்கு தான். ஓகே, நீ 5 வருஷம் நீ செயல் திட்டங்கள் செஞ்சிருந்தேன்னா இந்த வருஷம் நான் காசு கொடுக்க மாட்டேன். ஓகே, என்னோட 5 வருஷ திட்டங்கள் என்னை உட்காத்தி வைக்கணும்னு சொல்லியிருந்துருக்கணும். போன வருஷம் கொடுத்தேன், அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன் தெரியுமா? நான் கொடுத்தா இதை வச்சு தான் நான் ஜெயிச்சிருவேன்னு காட்டுறோம். நான் 5 வருஷம் அப்படி ஒரு ஆட்சியை பண்ணியிருக்கேன். மக்கள் எனக்கு வாக்களிப்பாங்க. நான் 5 ரூபா கொடுக்க மாட்டேன். இந்த முறை அதுக்காக கொடுக்கல, ஜெயிச்சு அடுத்த முறைக்கு சேர்த்து கொடுக்குறேன் மக்களுக்கு அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா சூப்பர்ப்பா அப்படின்னு. இங்கே செய்கிற ஆட்சி அவ்வளோ மொக்கையாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1,31,00,000 மக்களுக்கு இன்னைக்கு வந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. 5000 ரூபா விட்டுருங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ முதல்ல 1,15,00,000 கொடுத்தாங்க. இப்போ அது 1,31,00,000 ஆச்சு. இப்போ இன்னொரு 40 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம், கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர். அப்போ 1,75 லட்சம் பேர் வருது. ஒரு சிறந்த ஆட்சின்றது என்ன? இப்போ நீங்கள் இருக்கீங்க பிரதர், உங்களுக்கு 1000 ரூபா கடன், நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி 1 லட்ச ரூபால பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க. கடனில் சூப்பராக உழைச்சி சம்பாதிச்சு இன்னைக்கு அந்த 1 லட்ச ரூபாய் கடன் அடிச்சு கையில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன். அந்த 1 லட்ச ரூபா போக மேலே ஒரு 5 லட்ச ரூபா கடனில் வச்சிருந்தீங்கன்னா அப்போ அது நல்ல பிஸ்னஸா இல்லை தப்பான, அதாவது வந்து லாஸ்ட்ல ஓடுற பிஸ்னஸா? கொஞ்சம் லாஸ்ட்ல ஓடுற. அதே தான். அப்போ நீ உண்மையிலே நல்லா அச்சீவ் பண்ணியிருந்தேன்னா 1,15,00,000 பேர் வாங்கின அந்த 1000 ரூபாய் நீங்க சொன்ன அந்த ஒரு கிரைட்டீரியா வச்சிங்களே, பாவர்ட்டி கணக்கு ஏதோ ஒரு கணக்கில் வச்சிருக்கீங்க. அதுலேருந்து 85 லட்சம் பேருக்கு வந்துட்டேன், 1 கோடி பேருக்கு வந்துட்டேன், 15 லட்சத்துலேருந்து 30 லட்சம் பேர் வெளில வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது நல்லாச்சு. 1,15,00,000 நீங்கள் 1,30,00,000 போய் நீங்கள் 1,75,00,000 போய் நிற்கிதுன்னா அப்போ நல்லா இருந்தவங்களாம் பிச்சைக்காரன் ஆகிட்டான்னு அர்த்தம். நிற்கிற விலைவாசிக்கும் இந்த ஆட்சியோட அவ்வளோ அடிமட்டத்தில் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதானே காட்டுது. நான் சொல்லலை, உங்க டேட்டா நீங்க கொடுத்த டேட்டா தான் சொல்லுது. நான் அப்படிதான் பார்க்க முடியும். நான் சொன்னதுல ஏதாவது லாஜிக்கல் ஃப்ளாட் தான் சொல்லுங்க, நான் ஜஸ்டிஃபை பண்றேன். நான் தெளிவாக ஜஸ்டிஃபை பண்றேன். 1,15,00,000 1,85,00,000 ஆச்சுன்னா சூப்பர். 30 லட்சம் பேரை குறைச்சிருக்காங்கப்பா, சூப்பர்ப்பா. அந்த 5 வருஷத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த 1,15,00,000 நீ 1,40,75,00,000 போயிடுச்சு.
அதிகமாக தான் போயிருக்குது. 50 லட்சம் பேர் இன்னும் எக்ஸ்ட்ராக்கு தான் கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ உங்கள் ஆட்சி தரங்கட்ட ஆட்சின்றது சரி. இப்போ தரம் மட்டமான ஆட்சின்னு தரம் மட்டமான ஆட்சி சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாதம் 1000 ரூபானா 3000 ரூபா ஓகே, அது கணக்கு அதை ஓரமாக வச்சுக்கலாம். இந்த 2000 ரூபா எக்ஸ்ட்ரா 2000 இல்லை முதல்ல அந்த 3000 தப்பு பிரதர். ஓகே, நீங்கள் பட்ஜெட்டே அலோகேட் பண்ணாமல் அடுத்த வருஷத்தோட பட்ஜெட் சினாரியோ எடுத்து நீங்கள் எப்படி போடுவீங்க? ஓகே, அது கான்ஸ்டியூஷனில் இருக்கானே எனக்கு தெரியல சார். இந்த வருஷம் ஒரு பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் போட்டீங்க செஞ்சிட்டீங்க, அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் வர அமௌண்ட்டை முன் வருஷமே எப்படி கொடுப்பீங்க? அப்போ என்ன கணக்கு? அப்போ என்ன அது பொய் கணக்கு தானே? கிட்டத்தட்ட அப்படி தானே ஆகுது. எனக்கு பெரிய நான் ஒன்றும் இந்த ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அடுத்த வாட்டிக்கு பண்ணுறதை நீங்கள் இன்னும் முன்னாடி எப்படி போடுறீங்க? அப்போ என்ன கணக்கு இது? அப்போ அடுத்த வாட்டி என்ன பட்ஜெட்? அந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணாமல் எப்படி நீங்கள் கொடுக்க முடியுது முன்னாடியே? எங்கேருந்து வந்துச்சு? எப்படி கொடுக்குறீங்க? அதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. 2000 ரூபான்றது நான் சொல்லிட்டேன்ல. ரெம் எலெக்ஷன் போன வருஷம் கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்கல. துரைமுருகன் என்ன சொன்னார், எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் சேர்த்து கொடுப்போம்னார்ல, அதான் கொடுத்துட்டாங்க. சார் இப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் 2000 ரூபாய் கொடுக்குறது எப்படி பார்க்குறீங்க? அவர் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிவைஸ் பண்ணியிருக்காரு. வாய்ப்பே இல்லான்னு பார்க்குறேன், மக்களை ஏமாற்றும் விதமாக பார்க்குறேன், கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். இது நிறைய இடத்துல பேசிட்டோம், இருந்தாலும் திருப்பி ஒரு இடத்துலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயவுசெய்து மக்கள் உணர்வுகள், இது வந்து ஒரு நிச்சயமாக ஒரு ஏமாற்று வேலை, கொடுக்கவே முடியாது. இது இங்கே மட்டும் இல்லை, இதுபோல் ஆந்திரா, சரி ஆந்திரா இல்லை, கர்நாடகா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, இதுலலாம் பீகார் வரைக்கும் நினைக்கிறேன், டெல்லி கூட நினைக்கிறேன். ஆமாம், டெல்லி வரைக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 2000 2500ன்னு 2 மாதம் கூட யாராலையும் கொடுக்க முடியல. ரொம்ப சிம்பிள் பிரதர். 2 கோடி மக்கள் குடும்பம், இவங்க 2000 ரூபா சொல்லியிருக்காங்க. கணக்கு போட்டிங்கன்னா 4000 கோடி ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 48,000 கோடி. தமிழ்நாட்டோட பட்ஜெட் 4 லட்சம் கோடி. 12% 48,000 கோடி 4 லட்சம் கோடியில் 12% நீங்கள் இதற்காக எடுத்து வைக்கணும். உங்ககிட்ட எங்கே அவ்வளோ வருமானம் இருக்குது, எப்படி கொடுப்பீங்க? 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இந்த வரைக்கும் கிராஜுவிட்டி, பிஎஃப் இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. பென்ஷன் மட்டும் ஏதோ ஓடுது, கிராஜுவிட்டி பிஎஃப் கூட கொடுக்காம பல துறைகள் இருக்குது. 74 லிஸ்டட் கம்பெனிஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் 72 கம்பெனி லாஸ்ட்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பிரச்சனைகள் இருக்கும்போது எவ்வாறு உங்களால் இதை கொடுக்க முடியும்? கொடுக்க வாய்ப்பே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், யாராவது இருந்தாங்கன்னா கூட்டுவாங்க, உட்காத்தி வச்சு நம்ம வந்து பேசலாம். மக்களுக்கு ஒன்று முடிக்கும் போது ஒரு குட்டி கதையோட முடிச்சுக்கிறேன். ஒரு குருஜி இருந்தாராம். அந்த குருஜி பூஜை பண்ணுறதுக்காக பிரசாதம்லாம் வைக்கும்போது லட்டும் சேர்த்து வச்சாராம். அந்த லட்டுவை பார்த்துட்டு எறும்புகள்லாம் அந்த லட்டை நோக்கி வந்துச்சான். குருஜி என்ன பண்ணாராம், அந்த லட்டு கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு சில சர்க்கரைகளை வெளிப்பக்கம் தூவி விட்டாராம் தாண்டி. அந்த எறும்பு என்ன ஆயிடுச்சான், அந்த சர்க்கரையை பார்த்தோன்னே சர்க்கரை பின்னாடி போயிடுச்சான், லட்டுவை மறந்துட்டு. அது போலத்தான் இதுவும். இந்த 2000 ரூபான்னு இப்போ கொடுத்தது எலெக்ஷனுக்காக சர்க்கரை போல. ஆனால் அந்த லட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மக்கள் தாவேக்காக்கு வாக்களிக்கணும். டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, எறும்பு மாதிரி ஏமாந்து போகாதீங்கன்னு சொல்கிறேன். இறுதியாக சில கேள்விகள். சரி, விஜய் சாரோட அடுத்த கட்ட பிரச்சாரம் பற்றி ஒன்றும் இல்லை, அடுத்த மண்டே வந்து பிரச்சாரம் போடுறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்குன்னே சில ஏற்பாடுகள்லாம் போகிறதா பார்க்குறோம். எல்லாருக்கும் உட்கார சேர் பந்தல் போகிறதா பார்க்குறோம். என்ன மாதிரி அங்கே எப்படி போயிட்டு இருக்கு பிளான்ஸ் எல்லாம்? எப்போவுமே எது பெட்டராக பண்ண முடியுமோ, மக்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை ஒரு முறையும் மெருகேற்றி கொண்டே வரார்கள். அந்த மெருகேற்றுறது கூட கரெக்டாக செஞ்சுட்டு தான் வராங்க. நிச்சயமாக இந்த முறை இன்னும் சிறப்பாக வேலூர் இருக்கும் நான் நம்புறேன். சார், இந்த தாவேக மேலே குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் யாராவது ஒருத்தர் அடிபடுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. இது எப்படி பார்க்க? நம்ம கையில் கிடையாது. பெண்கள் வராதீர்கள், வயதானவர்கள் வராதீர்கள், குழந்தைகள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், உடம்பு சரியில்லாத உடல்நலம் குறைவார்கள் வராதீங்கன்ட்டோம். அவருக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி ஆப்ரேஷன் இருக்கு, ஸ்டட்ஸ் வச்சிருக்காங்க. இருந்து அவர் ஏன் வராரு? அதுக்காக நான் வர அத்தனை பேரையும் உட்காந்து மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு உள்ள அனுப்ப முடியும்? நம்ம கையில் கிடையாது. மக்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணும். அதுக்கு அவங்க கிட்ட தான் இருக்குது, அவங்க தான் டிசைட் பண்ணணும். அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சார், அடுத்தபடியே இவங்க சைடில் என்ன ஃபால்ட்டு சொல்லுங்கள்? இவங்க செய்யாது என்ன? 20 ஆம்புலன்ஸ் 10 ஆம்புலன்ஸ் நிற்க வச்சிருக்காங்க. அரை மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு 10 ஆம்புலன்ஸ் நிற்குது. வெறும் அரை மணி நேரம் தான் ஆகுது ஒட்டு மொத்தமாக. அது இப்போ என்ன பண்ணுறாரு, வேற யாரையுமே பேச விடல. மாவட்ட செயலாளர் வந்து வரவேற்புரை கொடுக்குறாரு, இவர் வந்து பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வேற ஏதாவது பண்ணுறாங்களா? வேற எதுவுமே பண்ணல. மக்கள் வந்து வெயில நிற்கிறாங்க, கூட்டத்தை வந்து அவங்களுக்கு லேட் பண்ண வேணான்ட்டு 10 ஆம்புலன்ஸ் நிற்கிது. எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. வந்த உடனே வாட்டர் பாட்டிலோட ஜூஸோட ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா 10 டாக்டர்ஸ், 20 டாக்டர்ஸ், 40 நர்சஸ், என்னெல்லாம் ஃபயர் இன்ஜின், 5 ஃபயர் இன்ஜின், எல்லாத்தையும் தான் செய்கிறாங்க. செஞ்சும் இது நடக்குது அப்படின்னா மக்கள் தங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருந்துச்சுன்னா வராமல் இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் ஏதோ நினச்சிட்டு வரீங்க. இது எல்லாமே தேவையில்லாத ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறது தான் நான் பார்க்குறேன்.
ஓகே சார். இப்போ மற்ற கட்சிகள்லாம் பார்க்கும்போது அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. அவங்களோட அடுத்த ஆட்சிக்கு வந்தால் என்ன ப்ராமிஸ் எல்லாம் வெளியிட்டுட்டாங்க. அதிமுக சொல்லியாச்சு, திமுக சொல்லியாச்சு. பட் விஜய் அவர்கள் ஒன்றும் சொல்லலை. விரைவில் வரும். அதான் ஆல்ரெடி சொல்லிட்டார்ல, ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஒரு மக்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் ஒரு வீடுன்றது ஒரு கனவு. அட்லீஸ்ட் வீட்டில் காராத லட்சியம் இல்லைனாலும் பைக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. பட்டப்படிப்பு வந்து படிக்கிறது அளவுக்கு மக்கள் வந்து வந்திருக்கணும், எல்லோரும் மினிமம் பட்டப்படிப்பாவது படிச்சிருக்கணும், இதெல்லாம் கொண்டு வர வேண்டிய சீர்திருத்தங்கள் சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ ஜிஆர் ரேஷியோ வந்து 51%. இந்த 60 வருஷத்தில் உங்களால் 50 பேர் தான் படிக்க வைக்க முடியுது. 100ல் 50 பேர் தான் படிக்க வைக்கிறீங்க, பாக்கி 50 பேர் படிக்க வைக்க முடியல. விஜய்னா வந்தால் 100% படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பட்டப்படிப்பு வரைக்குமாவது ஒரு மக்கள் படிச்சிருக்கணும், அதாவது இளைஞர்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாரு. முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறாருல. ஸோ வரும் காலங்களில் இன்னும் இருக்குது டைமு. ஸோ சொல்ல முடியாது. 23ஆம் தேதி வேலூரில் கூட சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லுவார்னு நான் நம்புறேன். ஸோ ஒவ்வொரு பிரச்சாரமும் 5000 பேர் மட்டும்தான் கொடுக்குறாங்க, இடம் தராங்க, அது பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ மக்களை பார்த்து ஒரு 60,000 1,00,000 பேருக்கிட்ட பேசினாதான் ஒரு வாக்குகள் சேகரிக்கும் போது ஒரு புல்லாக ஏற்படும். பட் அதான் அவர் சொல்லிட்டார் இல்லையா, எஸ்ஓபி எங்களுக்கு வேறன்னு சொல்லிட்டாருல. ஸோ தாவேக்காக பொறுத்த மட்டும் வேற எஸ்ஓபி, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வேற எஸ்ஓபி. தமிழ்நாட்டில் உலகத்தில் இப்படி ஒரு எஸ்ஓபி, இப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு எங்களை அதாவது தாவேக்கா தவிர வேறு யாருக்குமே கொடுத்ததே இல்லை. மிக அருமையாக இருக்குது. இது வந்து கோடான கோடி மக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்குது, எங்கேயுமே அந்த மாற்றம் இல்லை. ஆனால் இது வந்து மாப்பிள்ளை இவர் தான் போட்டுக்கிற சட்டை வந்து எந்த சொல்கிற மாதிரி இங்கே நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நிர்வாகிகளை நிறுத்தி வைத்து அவர் மக்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். வேறு வழி இல்லை. அந்த நிர்வாகிகள் ஆல்ரெடி ரெடியாக இருக்கான் ஓட்டு போடுறதுக்கு. அவனுக்கு சொல்லி என்ன ஆக போகுது, மக்கள்கிட்ட சொல்லி மக்களிடம் இருந்து நம்பிக்கையை பெற்று வாக்கு பெறணும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை மக்கள் அது நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது, நடத்தவும் விட மாட்டாங்க. அதனால நிர்வாகிகளை நிறுத்தி வைத்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு சொல்வது போல் உலக மக்கள் அனைவருக்கும், முக்கியமாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, இன்னைக்கு திமுக விஜய் சார் பற்றி ஓப்பனாக எங்கேயுமே சொல்லலை. புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஒரு சினிமா நடிகர் வந்த கட்சி இப்படின்னு தான் பேசுகிறாங்க. டைரெக்டாக தாவேக்காவோ விஜய்னே பேசலை. பட் ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன சார் தோணுது, உள்ளார விஜய் சாரை சமாளிக்கிறது திமுகவுக்கு எவ்வளோ ஒரு பேரை கூட சொல்ல தைரியம் இல்லாத கட்சின்னு தோணுது, அவ்வளோதான். அடுத்தது ஒரு பேரை கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு பவழ விழா பாப்பா, எங்களுக்கு அந்த பயம் இல்லை, தைரியமாக அடிக்கிறார் விஜய்னா, அவ்வளோதான். அவர் ஒரு ஆண்மகனாக நிற்கிறார், வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு. தைரியம் தான் மோதி பாருங்க, இல்லைன்னா பயந்தீங்கன்னா அப்படி ஓரமாக போய் நில்லுங்க. ஓகே சார். ஆனால் விஜய்ன்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அவரோட மிகப்பெரிய மனிதன்றதை திமுக அவங்களால ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு 5-6 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க, இவ்வளோ வருஷமாக கட்சியை நடத்தியிருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களால உண்மையாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருக்கும், இல்லை எவ்வளோ பெரிய ஆபத்தாக அவங்க பார்க்குறாங்க. 2026 ரிசல்ட் வரும்போது தெரியும் விஜய் நான் வந்து எவ்வளோ ஆபத்தாக அவங்களுக்கு உண்மை. அவர் தான் சொல்லிட்டார், என்னை ஏன்டா கூப்பிட்டீங்கன்னு வருத்தப்படுவீங்க, அதை செய்யறதுக்கான காலம் நேரம் வந்து கொண்டிருக்கிறதுன்ட்டார்ல. வருத்தப்படுறதுக்கான நாட்கள் வெகு விரைவில் வரும். ஓகே சார். இன்ன வரைக்குமே விஜய் சாருக்கு அலைன்ஸ் ஒன்றும் ஃபார்ம் ஆகல, சோலோவாக தான் இருக்காங்க. சோலோவாக வந்து ஆட்சி பிடிக்க முடியும்னு தோணுதான்னு சமூக வலைதளங்கள் பல்வேறு கருத்துக்கள். 2016 ஜெயலலிதா அம்மா தனியாக தான் நின்னாங்க, ஆட்சியை பிடிச்சாங்களா பிடிக்கலையா சார்? அவங்க இல்லை சார், அவங்க வந்து அவர் ஆல்மோஸ்ட் 50 வருடமாக இருந்தால் அவ்வளோதான். சிம்பிளஸ் தான் பிரதர். முடியுமா நீங்கள் கேட்குறீங்க, முடியறதுக்கு ஒரு சான்று தமிழ்நாட்டிலே இருக்குது, அவ்வளோதான். அதுபோல் மோடியா லேடியான்னு கேட்டு தனியாக தான் நின்னாங்க. 37 இடத்துல அவங்க எம்பி சீட்டு ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா, நடந்துச்சு இல்லை. அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் முடிவு எடுத்துட்டா யாரும் தடுக்க முடியாது யாரையும். இந்த மக்கள் முடிவு எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக இந்த முறை தாவேக்காக்கு வாக்களிப்பார்கள், மாபெரும் வெற்றியடை செய்வார்கள் நம்புறேன். அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. அண்ணன் சீமான் அவர்கள் பற்றி அவங்க கட்சியினர் வந்து இப்போ பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது, நாம் தமிழனோட கட்சியின வாக்குகள் தான் முக்கால்வாசி அடி வாங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்குமே தாவேக்காவை திட்டுறது, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போகிறதுன்ற மாதிரி போக்கு போயிட்டுருக்கு. இப்போ அவங்கள பற்றி உங்களோட பார்வை என்ன, அண்ணன் சீமான் அவர்கள் பற்றியும் அந்த கட்சியை பற்றியும்? நாம் தமிழர் சிம்பிளி டைம் வேஸ்ட் பிரதர். ஓகே சார், அது எப்படி நம்ம சிம்பிளி டைம் வேஸ்ட்னு சொல்ல முடியல சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், இந்த பதில் தான் சொல்லணும் நீங்கள் கேட்காதீங்க. இல்லை சார், அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு சிம்பிளி டைம் வேஸ்ட், நான் அவங்கள பற்றி பேசுறது இல்லை. நெக்ஸ்ட் இல்லை சார், விஜய் சார் சொல்லியிருப்பாரு என்ன மாதிரி சிங்கிளாக கட்சி ஆரம்பிச்சு 1% ஓட்டுவாங்க. அதெல்லாம் அவங்க இருக்காங்கல்ல சார், நாம் தமிழர் இருக்காங்கல்ல, என்னது அவங்க சோலோவாக கட்சி ஆரம்பிச்சு 1%, 2%, 5% அவங்களாம் கணக்கிலே எடுக்கல. முதல்ல அவங்க கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. அந்த கட்சி சிவந்தி ஆதித்யநாதோட கட்சி, சரிங்களா? அங்கேருந்து அந்த கட்சி தான் அது. நாம் தமிழர் என்பது அவர்கள் ஆரம்பித்து அதை இவர்கள் டேக் ஓவர் பண்ணி வந்தது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, களத்தில் அவங்க கூட போட்டியே இல்லை, நாங்கள் அவங்க கூட பேசவே இல்லை. எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். அதனால் அவங்களுக்கு ஏதோ திரள் நிதி வருது, அவரை திட்டினா சரி திட்டிட்டு போ, அப்படியாவது பொழைச்சிக்கோ. பார்த்தீங்களா, எதிரியை கூட வாழ வைக்கிறார் பாருங்க.
ஒரு எதிரியே வாழ வைக்கிறாரு விஜய் என்னன்னா, அப்ப அவர் நம்பி ஓட்டு போட்டா அந்த தமிழ் மக்களை எந்த அளவுக்கு வாழ வைப்பாரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் தான் திமுக எதிரின்னு சொல்கிறதே, ஐ மீன் என்ன சொல்கிறது, அவங்களாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் அதிமுக இருக்காங்க, ஒரு 31 வருடம் ஆண்ட கட்சி இருக்காங்க. இந்த பக்கம் தேர்தலில் நின்று 36 லட்சம் வாங்கின சீமான் இருக்காரு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் தான் திமுக எதிரின்னு சொல்கிறது எப்படி பார்க்குறது, அது எப்படி எடுத்துக்கிறது? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. இல்லை சார், அது அந்த கருத்து ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது முதல்ல வரணும் தான் எல்லாரும் ஓடுவான். கடைசியா வரணும் எவனா ஓடுவானா? ஓட மாட்டான். எங்க போனாலும் சரி. இப்ப தோனி வந்து கப் அடிக்கணும்னு வருவாரா ஐபிஎல்ல? இல்ல 10 டீம்ல நம்ம 9ஆவதா வந்தா போதும்னு நினைப்பாரா? எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. இப்ப தோனி 5 வாட்டி கப் அடிச்சிட்டார், அதனால அவரு நினைக்கலாம் இப்பதான் புதுசா ஒரு டீம் வந்துருது, நீங்க எப்படி நினைக்கலாம் அப்படின்னு கேட்பீங்களா? இல்ல அப்படி கேட்பீங்களா நீங்க? இல்ல நான் கேட்க அவ்வளவுதான். அப்புறம் எப்படி அவங்களா இருக்கும்போது நீங்க எப்படி வருவீங்கன்னு கேட்கறதே அர்த்தம் இல்லையா பிரதர்? இந்த கேள்விகள் கிடையாது. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். தனிச்சு நிக்கிறவங்க எல்லாருக்குமே ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரும். அவன் செய்யறனா செய்யலன்னு மக்கள் முடிவெடுப்பான். அந்த வாக்குகள் நம்ம விஜய்னா இஸ் நாட் அன் எமோஷன். சாரி, விஜய்னா இஸ் நாட் அ பிராண்ட், இஸ் அன் எமோஷன். புரியுதுங்களா? மக்கள் நம்புறான், வாக்களிக்க போறான், அவர் முதலமைச்சர் ஆவாரு, மக்கள் நல்லது செய்வார். அவ்வளவுதான். அது எப்படி முடியும், இது எப்படி முடியும்னா அது என்ன சொத்தாது, நாங்க மட்டும் தான் வரணுன்றதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார். அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ், நம்ம விஜய் சார் ஃபேன்ஸ் பாதி பேர் அவங்க ஓட்டு போட்டதா, சீமானுக்கு தான் ஓட்டு போட்டதா கருத்து இருக்குது. அதனால தான் 36 லட்சம் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஒன்றும் இல்லை, அந்த சாங் வரப்போ அந்த சின்ன மைக் சின்னம் அதை காட்டியெல்லாம் பிரச்சாரம் பண்ணி தான் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி கருத்து. உங்களுக்கு என்ன சார் தோணுது? அதான் நான் சொல்லிட்டேனே, அவங்கள பற்றி பேசுறது சிம்பிளி வேஸ்ட். நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் இதே பதில் அவங்க டேமேஜ் பண்ணோம். 2026 6% வாங்கினா, 8% வாங்கினாங்க, 36 லட்சம் ஓட்டுன்னு சொன்னீங்கல்ல. 2026 என்னன்றதை காமிச்சிடும். அப்போவே உங்களுக்கு புரியும் இது யார் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வந்துச்சு, இவர் இந்த அளவுக்கு வந்தது யார் காரணம்ன்றது அப்போ தெரியும். ஏன்னா நம்மளோட எதிரி யாரு, அவர் தான் அண்ணனே சொல்லிக்கிறாரு, என் எதிரி யார் என்பதை நான் முடிவு பண்ணுவேன், என் தரத்தை நிர்ணயிக்கன்னு. அதே தான் விஜய் நான் முடிவு பண்ணியிருக்காரு. அவர் எதிரி யாருன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காரு. விஜய் நாவோட எதிரி யாரு? திமுக. அப்போ அவங்கள பற்றி தான் பேசுவோம். அந்த அவரோட தரம் அந்த லெவலில் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இறுதி கேள்வி சார், இன்னைக்கு ஆளுங்கின்ற கட்சி திமுக இருக்காங்க, காங்கிரஸ் இல்லாமல் அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? ஏன்னா இது வரைக்குமே அலையன்ஸ் மூலமாக தான் ஆட்சியை பிடிச்சிட்டே வந்திருக்காங்க. இதுவரை வரலாற்றில் 67லேருந்து இந்த வரலாற்றில் ஒரு தடவை கூட திமுக வந்து அலையன்ஸ் இல்லாம ஜெயிச்சுதா சரித்திரம் இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் அவர்களை விட்டு வந்தா மண்ணை கவும், இல்லை என்றாலும் மண்ணை கவும், ரெண்டுமே நடக்கும். அவ்வளவுதான். வேணா ஒருவேளை காங்கிரஸ் வெளில வந்துச்சுன்னா அவர் எதிர்கட்சியாக வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் இருந்தா எதிர்கட்சி, காங்கிரஸ் எல்லாம் அந்த எதிர்கட்சி கூட அவங்க கிடையாது. வேணா இப்படி வேணா புரியுற மாதிரி வச்சுப்போமே. காங்கிரஸ் இருந்தால் திமுக எதிர்கட்சி, தாவேக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி. ஒருவேளை காங்கிரஸ் இல்லை என்றால் திமுக 3வது இடத்துக்கு செல்லும் என்பதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார். சார், விஜய் அவர்களும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்தால் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ மீடியாவில் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக வீக் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி ஒரு பிம்பம் உருவாகிடும்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் அப்புறம் ராகுல் காந்தி காங்கிரஸ் இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறேன்? தமிழ்நாடு சவுத் இந்தியாவுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பாசிச மதவாத கட்சியான பாஜகவுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும். இங்க மட்டும் இல்ல, கேரளா, பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். அப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து இதுலேயும் வரும். தெலுங்கானாலையும் ஆந்திரால அடுத்த வர எலெக்ஷன்லாம் நடக்கும்போது இருக்கும், கர்நாடகாலாம் நடக்கும். ஸோ எல்லாமே அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறும். சவுத் இந்தியன் ஐக்கானாக விஜய் நான் மாறுவார். காங்கிரஸுக்கும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். இந்த பாசிச பாஜக விரைவில் ஒரு முடிவும் வரும். விஜய் சார் அதற்கு ஒரு அடித்தளமாக ஒரு விதையாக விஜய் நான் இருப்பார் தான் நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் உங்களோட இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொன்று. தேங்க்யூ பிரதர். நன்றி சார்.